Good morning, students. Today we will discuss the next unit number 13, hydrocarbons. Hydrocarbons அப்படிங்கிற டாப்பிக்கிலே hydrocarbons, hydrogen, carbon, some other elements combined to make a compounds that is called hydrocarbons. இப்போ carbon, hydrogen, some other elements like oxygens, nitrogen, ஹாலஜன்ஸ் இவெல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த ஹைட்ரோகார்பன்ஸை வந்து டூ மெயின் கிளாஸஸில் பிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸுங்கிறது லாங் செயின் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுங்கிறது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் லைக் தட் பென்சீன் அது மாதிரி. அப்போ அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸுங்கிறது ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் அப்படிங்கிற லாங் செயின் காம்பவுண்ட்ஸில் வரக்கூடியது அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுங்கிறது ரிங்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி வரக்கூடியதை அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The word aliphatic is derived from Greek word alifar meaning fat. Important sources of aliphatic hydrocarbons are oils and fats. The word aroma means odor, which is obtained by chemical treatment of pleasant smelling plant extract. இப்போ இந்த டிவிஷனை வச்சு உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இந்த சார்ட் பார்த்தா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஹைட்ரோகார்பன்ஸ் அதில் என்ன அப்படின்னா அலிஃபேட்டிக், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் அரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பூரா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், அதிலே அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பென்சீன். இந்த அசைக்ளிக்கை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. சேச்சுரேட்டட் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸில் லாங் செயின் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபர்தராக மூணாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா அல்கேன், அல்கீன், அல்கைன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அல்கேனுக்கு வந்து ஈத்தேன், அதேமாதிரி ஈத்தீன், ஈத்தைன். இதை சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து சைக்ளோ அல்கேன்ஸ், அதுலேயே சேச்சுரேட்டடாக இருக்கலாம், அது சைக்ளி அல்கேன்ஸ் டபுள் பாண்டில் இருக்கலாம், சைக்ளோ அல்கைன்ஸ் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் மொத்தமாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் சைக்ளிக் காம்பவுண்டை மூணாக பிரிக்கிறாங்க, அசைக்ளிக் காம்பவுண்டை மூணாக பிரிக்கிறாங்க. இதில் அல்கேன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபார்முலா மூலம் பிக்கப் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா CnH2n+2. இப்போ கார்பனுக்கு கொடுக்கக்கூடிய எண் அப்படிங்கிற நம்பர் 1 அப்படின்னா C1H2 × 1 2 + 2 அப்படின்னா CH4. அதுதான் அதனுடைய சேச்சுரேட்டட் மாலிகுலர் ஃபார்முலா. அல்கீன்ஸ்க்கு வந்து CnH2n, அல்கைன்ஸ்க்கு வந்து CnH2n-2. இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில டேபுலர் காலம்லாம் கொடுக்குறாங்க. இதில் வந்து இன்ட்ரோடக்ஷனாக அல்கேன்ஸ் ஆர் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் ரெப்ரசன்டட் பை த ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2, where n is the number of carbon atoms in the molecule. Methane CH4 is the first member of alkane family. The successive members of ethane C2H6, propane C3H8, பியூட்டேன் C4H10, பென்டேன், இப்படி ஒரு 10 வரை அப்படியே போயிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், கெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன். இது புக்கில் இல்லை, இந்த மாதிரி சீரியஸ்லெஸ்லாம் போகும். ஒரு கார்பனுடைய எண்ணிக்கையை வச்சு ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 ஈத்தேன், 3 ப்ரொப்பேன், 4 பியூட்டேன், 5 பென்டேன், 6 ஹெக்சேன், 5 பென்டேன், 6 ஹெக்சேன், 7 கெப்டேன், 8 ஆக்டேன், 9 நானேன், 10 டெக்கேன், இந்த மாதிரி எண்ணிக்கை வரும். இதில் வந்து இந்த கேஸ் வச்சு ஐஸில் வந்து ஃப்ளேமபிள் ஐஸ் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது அப்படி சக்ஸஸாக இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு போட்டாங்க. அதுக்கடுத்து நாமன் கிளேச்சர் அண்ட் ஐசோமெரிசம். நாமன் கிளேச்சருங்கிறது இதுக்கு எப்படி பேர் கொடுக்குறது, அதாவது நம்ம ஜென்ரலாக காமன் நேம் ஒன்று கொடுக்கலாம், ஐயூபாக் நேம். ஐயூபாக்னம்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ஐயூபாக் ப்ராக்டிக்கல் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அசோசியேஷன் இருக்குது, சயின்டிஃபிக் அசோசியேஷன். அதில் அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் தான் எந்த பேரும் கொடுக்க முடியும். அதுக்கு எப்படி பேர் கொடுக்குறத பற்றி படிக்கக்கூடியது நாமன் கிளேச்சர். அடுத்து ஐசோமெரிசம் என்னன்னா சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஹேவ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, தட் இஸ் கால்ட் ஐசோமெரிசம். இப்போ we have already discussed the nomenclature of organic compounds in unit 11. Let us understand the nomenclature of isomerism in few examples. The first 3 members of methane, ethane, propane have only one structure. For example,
மீத்தேனா CH4 மாலிகுலர் ஃபார்முலா, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் அதே தான். ஈத்தேன் C2H6 இப்படி எழுதணும். ப்ரொப்பேன் இது மாதிரி எழுதணும். இப்போ ஹவவர் higher membranes can have more than one structure leading the constitutional isomers or structural isomers. For example, alkane with molecular formula C4H10 have two structures. They are N-butane and isobutane. இப்போ N-butane அப்படிங்கிறது 4 கார்பன் ப்ளஸ் 10 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஃபார்முலா. அது 2 டைப்பில் எழுதலாம், N-butane, isobutane. In N-butane, all the 4 carbon atoms are arranged in continuous chain. Then N in N-butane stand for normal and means that the carbon chain is unbranched. The second isomer isobutane has the branched carbon chain. The word iso indicates it is an isomer of butane. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா C4H10 போட்டோம்னா அதில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா 2 டைப்பில் இருக்குது. பியூட்டேன் ஒன்று, ஐசோப்ரோப்பேன் ஒன்று. இதை பியூட்டேன் சொல்லிட்டோம். 2-methyl propane, அதாவது கீழே ரெண்டாவது இதில் மித்தேல் குரூப் இருக்குனால 2-methyl propane. இதை காமன் நேம் சொல்லும்போது N-butane, இது வந்து ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிம்பாலிக்காக பாண்ட் லைன் ஃபார்முலாவில் எழுதும்போது ஒரு புள்ளி ஆரம்பித்து இன்னொரு புள்ளி முடியும் போது ஒரு கார்பன், ஒரு புள்ளிக்கு இன்னொரு புள்ளிக்கு இடையில் கார்பன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கும் போது இது ஒரு புள்ளினா இங்கே ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு கார்பன், இதுலேருந்து இதுக்கு ஒரு கார்பன், இதுலேருந்து இதுக்கு ஒரு கார்பன். அப்போ 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி நம்ம பாண்ட் லைன் ஃபார்முலாவில் வரையலாம். Though both the structures have same molecular formula, but their carbon chains differ, leading to the chain isomers. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செயின் ஐசோமர்ஸ். சில இது ஸ்ட்ரக்சரில் மாறி இருக்கும், அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். Let us understand this isomerism by writing the isomers of bentane. இப்போ பென்டேன் எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம். மேலே இருந்து ஒரு செயின் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எழுதுனா அதுவும் பென்டேன் தான், இதுவும் பென்டேன் தான், இது வந்து பென்டேன் தான். இப்போ இதே மாதிரி பாண்ட் ஃபார்மேஷனில் கொடுக்குறதுக்கு நமக்கு கீழே 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அதை வரைஞ்சி பார்த்துக்கலாம். அடுத்து ஐயூபாக் நேம் ஆஃப் சம் பிரான்ச்டு அல்கேன்ஸ். இப்போ ஐயூபாக் நேம் கொடுக்கும்போது முதல்ல கார்பன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பிரான்ச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்பர் கொடுத்தாலும் 1 2 3 4 5. இந்த பக்கத்தில் பிரான்ச் இருந்துச்சுன்னா அந்த சைடு தான் நம்பர் கொடுக்கணும். இங்கிட்டிருந்து வந்தாலும் 5 தான். ஆனால் பிரான்ச் இங்கே இருக்கிறனால இங்கே 1 2 5 கொடுக்குறோம். 5னா பென்டேன். ரெண்டாவது கார்பனில் மித்தைல் குரூப் இருக்குது, அதுக்குனால அதுக்கு பேர் 2-methyl pentane. அதே மாதிரி இந்த இடத்துல 4 அப்படிங்கிற இடத்துல மித்தைல் குரூப் இருக்குது, அதனால் 2,4-dimethyl pentane. இப்போ மூணாவது குரூப் சேம் குரூப்பில் 2 இருக்குது அப்படின்னா 3,3-dimethyl pentane. இப்போ இடையில ஒரு குரூப்பு, இங்கிட்டு வேறு குரூப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கார்பனில் இங்கே CH3 இருக்குது, இங்கே வந்து CH3 அப்படின்னா இது 2 கார்பன், அதனால் இத்தேல்னு சொல்லணும். அப்போ 3-ethyl 2-methyl pentane. இப்படி ஒவ்வொரு டேபிளர் கார்பத்துலேயும் அது இருக்கக்கூடிய கார்பன் பிரான்ச்டு கார்பனை வச்சு நம்ம இந்த மாதிரி பேர் கொடுக்குறோம். அடுத்து ஹவு டு ட்ரா த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் கிவன் ஐயூபாக் நேம். சில நேரம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, சில நேரம் ஃபார்முலா கொடுத்துருவாங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும்னா நேம் கொடுத்துட்டா மாலிகுலர் ஃபார்முலா நம்ம எழுதணும், மாலிகுலர் ஃபார்முலா எடுத்துட்டா நேம் நம்ம எழுதணும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 3-ethyl 2,3-dimethyl pentane. 3-ethyl 2,3-dimethyl pentane. அப்போ முதல்ல வந்து பென்டேன் அப்படின்னா 5 கார்பன் ஒன்று ஒரு லாங் செயினை எழுதணும். அடுத்து அதில் மூணாவதில் வந்து இத்தைல் குரூப்பும், ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் 2 மித்தைல் குரூப்பும் இருக்குது. அப்போ அதை எழுதணும். அப்படி போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல 5 கார்பன் அதை போகிறாங்க. அதுக்கடுத்து மூணாவதில் வந்து இத்தைல் குரூப்பு ஒரு மித்தைல் குரூப்பு, ரெண்டாவது கார்பனில் மித்தைல் குரூப்பு, கடைசியில் மொத்தத்தில் எழுதி நம்ம இந்த மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும். அதுக்கப்புறம் ஹவு கேன் வி ப்ரிப்பேர் த அல்கேன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ். அதான் இந்த அல்கேன்ஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, அல்கேன்ஸ் ஆர் நாட் லேபரட்டரி curiosities, but they are extremely important naturally occurring compounds. Natural gas and petroleum are the most important natural source. However, it can be prepared by the following methods. அடுத்த பக்கம்னா இவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது
அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டர் வந்து அடிஷ்னலாக ஹைட்ரஜன் பார்க்கும்போது அது டபுள் பாண்டாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் பாண்டாக இருந்தாலும் சரி, ஹைட்ரஜன் ஒரு கேட்டலிஸ்ட் முன்னால் அடிஷன் பண்ணும்போது அது சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொப்பீன் 3 கார்பன் இருக்குது, ஆனால் டபுள் பாண்ட் இருக்குது. அதனால் அதை என்ன சொல்கிறோம்னா ப்ரொப்பீன். இந்த ப்ரொப்பீனோட பிளாட்டினம்னால ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணும்போது ப்ரொப்பேன் சிங்கிள் பாண்டடாக கிடைக்குது. அதே மாதிரி ஈத்தீன், அதை ஹைட்ரஜன் நிக்கல் கேட்டலிஸ்ட் முன்னாடி வரும்போது ஈத்தேன் கிடைக்குது. அதே மாதிரி ப்ரொப் 1 அதாவது 3 பாண்ட் உள்ள ஒரு கார்பனோட ஹைட்ரஜன் முன்னிலையில் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் முன்னிலையில் கேட்கும்போது ப்ரொப்பேன் கிடைக்குது. இது ரெண்டும் அன்சேச்சுரேட்டட். அதே மாதிரி இதுவும் அன்சேச்சுரேட்டட். அதில் அடிஷனாக ஹைட்ரஜன் சேர்க்கும்போது அது சேச்சுரேட்டட் ஆகிடுது. சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட். அதே மாதிரி ஆக்சிட் குரூப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஆசிட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆசிட்னா டைரெக்டாக ஆசிட்டில் ஆசிட் சால்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சோடியம் அசிட்டேட் அப்படின்னு இருக்குது. இந்த சோடியம் அசிட்டேட்டோட NaOH போட்டு கால்சியம் ஆக்சைடு முன்னில் ஹீட் பண்ணும்போது ஒரு மீத்தேன் மாலிகுல் வெளியே போயிடுது. சோடியம் கார்பனேட்டை வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ CH3 அந்த NaOHல உள்ள ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்கே சேர்ந்து மீத்தேனாக ஃபார்ம் ஆயிடுது. மிச்சம் இருக்கிற ரிமைனிங் பார்ட் சோடியம் கார்பனேட் ஃபார்ம் ஆயிடுது. கோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். இப்போ கோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில் வந்து சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்டை வந்து எலக்ட்ரோலைட் மூலமாக கரண்ட் பாஸ் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆக்சைடு இஸ் எலக்ட்ரோலைஸ்டு, a higher alkane is formed. The decarboxylative dimerizations of 2 carboxylic acid occurs. This method is suitable for preparing symmetrical alkane. ஒரே மாதிரியான அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இந்த மாதிரி அட் ஆனோட் அட் கேத்தோட். இங்கே பார்த்தீங்கன்னா CH3 ப்ளஸ் CO2, அதே மாதிரி இங்கிட்டு H2 ப்ளஸ் NaOH கேத்தோட் எலக்ட்ராலிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிஞ்சு நமக்கு கிடைக்குது. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் யூஸிங் அல்கைல் ஹேலைட்ஸ். ஹேலஜன்ஸ் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஜிங்க் அல்லது HCl சேர்த்து நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா அல்கேன்ஸ் கிடைக்குது. இப்போ குளோரோப்ரோப்பேன் ஒரு 3 கார்பன் இருக்குது, ஒரு குளோரின் அட்டாச் ஆகிருக்கு, அதுக்கு பேர் குளோரோப்ரோப்பேன். அது ஜிங்க் அல்லது HCl முன்னிலையில் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ப்ரோப்பேன் கிடைக்குது. அடுத்து வுட்ஸ் ரியாக்ஷன்ஸ். இது பேருள்ள ரியாக்ஷன், முக்கியமான ரியாக்ஷன். when a solution of halo alkane is triether is treated with sodium metal, higher alkanes are produced. அப்போ CH3Br இது வந்து மித்தேல் புரோமைட் ப்ளஸ் சோடியம் ப்ளஸ் பிஆர் அது போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈத்தேன் ப்ளஸ் சோடியம் புரோமைட். அடுத்து கோரே ஹவுஸ் மெக்கானிசம்ஸ். On alkyl halide and lithium dialkyl copper are reacted to give higher alkanes. For example, CH3CH2Br plus CH3 twice copper lithium ethyl bromide react பண்ணும்போது propane plus methyl copper lithium bromide நமக்கு கிடைக்குது. அடுத்து preparation of alkanes from Grignard reagents. Grignardங்கிறது MgBr. அது என்ன செய்யணும்னா அது போட்ட உடனே ஒரு கார்பனேட் காம்பவுண்டு சேர்ந்து மித்தைல் மெக்னீசியம் குளோரைட் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு ப்ளஸ் வாட்டரோட ஆட் பண்ணோன்னே மீத்தேன் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் மித்தைல் குளோரைட் ப்ளஸ் மெக்னீசியம் ட்ரைஈத்தர்னால் போடும்போது மித்தைல் மெக்னீசியம் குளோரைட் கிடைக்குது. அந்த மெக்னீசியம் குளோரைடு மித்தைல் மெக்னீசியம் குளோரைடை வாட்டரை ஆட் பண்ணும்போது மீத்தேன் கிடைக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த அல்கேன்ஸ் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா அல்கேன் C1லேருந்து C4 வர கேஸஸ், C5லேருந்து C17 வர லிக்யூட்ஸ், எபோவ் வந்து சாலிட். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலுபிலிட்டி இன்சாலுபிள் இன் வாட்டர், சாலுபிள் இன் நான்போலார் சால்வென்ட்ஸ், டென்சிட்டி லெஸ் டென்ஸ் தென் H2O, ஃப்ளோட் ஆன் டாப் ஆஃப் H2O, பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் கார்பன் செயின் லென்த் increases decreases with the increase in degree of branching. Boiling point and physical state. The boiling point of continuous chain alkanes increases with the increase in length of carbon chain, roughly about 30 degrees Celsius for every added carbon atom to the chain. Being non-polar alkanes have weak van der Waals force which depends upon the molecular surface area and hence increases with the
increase molecular size. We observe that with the same number of carbon atoms, straight chain isomers have higher boiling point compared to branches in isomers. The boiling point decreases with the increase in branching as the molecule becomes compact and the area of the contact decreases. Solubility and density. Water molecules are polar and alkanes are non-polar. The insolubility of alkanes in water makes them good water repellent for metals, which protects the metal surface from corrosion. Because of their lower density than water, they form two layers and occupy top layer. The density difference between alkanes and water explains why oil spills and aqueous environments spread it so quickly. Conformation of alkanes. Each carbon in alkanes is sp3 hybridization and the four groups are atoms around carbon tetrahedrally bonded. In alkanes having two or more carbons, there exist free rotations about C the bond C single bond. Such rotation leaves all the groups or atoms bonded to each carbon into an infinite number of readily interconvertible three-dimensional arrangements. Such readily inconvertible three-dimensions arrangements of a molecule is called conformations. Conformations of ethane. The two tetrahedral methyl groups can rotate about the carbon-carbon bond axis, yielding several arrangements called conformers. The extreme conformations are stacked and eclipsed conformation. There can be number of other arrangements between stacked and eclipsed forms, and their arrangements are known as Q forms. In this conformation, இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஈத்தேன், இங்கே ஒரு கார்பன், hydrogen, CH3, CH3. The carbon are directly behind those of the other. The repulsion between the atoms is maximum and this is the least stable conformer. இப்போ இங்கே உள்ள கார்பன் இங்கே உள்ள நேராக இருந்துச்சு, இந்த ஷேடாக பின்னாடி தெரியல அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன். இப்போ இங்கே மேலே இருக்குது, இந்த பக்கம் மேலே இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கன்ஃபர்மேஷனுக்கு பேர் ஸ்டாக்கர் கன்ஃபர்மேஷன். இதுவும் மீத்தேன் தான், ஈத்தேன் CH3 CH3 தான், ஆனால் ஒரு ஹைட்ரஜன் இங்கே மேலே இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆப்போசிட்டில் இருக்குது. In this conformation, the hydrogen of both carbon atoms far apart from each other. The repulsion between the atoms is minimum and it is most stable conformer. Skew conformations. In infinite numbers of possible intermediate conformations between the two extreme conformations are referred as skew conformation. The stabilities of various conformations of ethane are stacked, skew, eclipsed. The potential energy differences between the stacked and eclipsed conformation of ethane is around 12.5 kilojoule mole minus 1. The various conformations can be represented by Newman projection formula. The eclipsed Newman projection formula வரையும் முன்னாடி தனித்தனியாக போட்டான், அதே அதை படம் மாதிரி போடாமல் சிம்பாலிக்காக போட்டாச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எக்லிப்ஸ்டு, வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ. ஸ்டாக்கர்னா தனித்தனியாக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக விலகி இருந்தால் அது ஸ்கியூ. ஸ்டாக்கர்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும். அப்போ இந்த படத்தை பார்த்தோம்னாலே தெரியும், இது எக்லிப்ஸ்டு ஃபார்ம், இது ஸ்கியூ ஃபார்ம், இது ஸ்டாக்கர் ஃபார்ம். அடுத்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் N-butane. N-butane may be considered as a derivative ethane as one hydrogen and each carbon is replaced by a methyl group. Eclipsed conformation. In this conformation, the distance between the two methyl groups is minimum, so there is maximum repulsion between them and it is the least stable conformer. Anti or stacked form. In this conformation, the distance between the two methyl groups is maximum and so there is a minimum repulsion between them and it is the most stable conformer. The following potential energy diagram shows the relative stabilities of the various conformers of N-butane. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்மேஷன், கியூஜ் ஃபார்மேஷன், பிளேனார் ஃபார்மேஷன், காத் ஃபார்மேஷன், இந்த மாதிரி நிறையா ஃபார்மேஷன் இருக்குது. அடுத்து பேஜ் நம்பர் 188. Okay students, we will meet next class. Thank you.